ஒரு நாய்க்கும், மனுஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு நாயி நாயாவே பொறக்கும், நாயாவே வளரும், நாயாவே சந்தோஷமா செத்து போயிரும். ஆனா ஒரு மனுஷன் மனுஷனா பொறப்பான், பஸ் கண்டக்டரா இருப்பான், நடிக்க போறாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிறாரு ரஜினிகாந்த். ஒரு மனுஷன் மனுஷனா பொறக்குறாரு, ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்டரா இருக்காரு, கிரிக்கெட் விளையாடுறாரு, கேப்டன் ஆகுறாரு, எம்.எஸ். தோனி. ஒரு நாய் பண்றத இன்னொரு நாயால பண்ண முடியும். அப்போ ஒரு மனுஷன் பண்றத இன்னொரு மனுஷனால பண்ண முடியாதா என்ன? அப்போ நீங்க பெரிய ஆள் ஆகுறத யார் தடுக்கிறா? உங்க மைண்ட் தான் உங்கள தடுக்குது. சீக்ரெட் என்ன அப்டின்னா, உங்க இமேஜினேஷன தாண்டி நீங்க வளரவே மாட்டீங்க. நமக்கெல்லாம் ஒரு தாட் வருதுன்னா, அது ஏன் வருதுன்னு தெரியாம நம்ம சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறோம். உங்களுக்கு வர தாட்ஸ்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் லேண்ட்லைன்ல ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இத அப்படியே வெளிய எடுத்துட்டு போலான்னு யோசிக்கும்போது, அது வந்து மொபைல் ஃபோனா மாறுச்சு. அப்போ ஒரு நாள் வானத்துல பறக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஃப்ளைட்டா மாறுச்சு. இமேஜினேஷன் அதான் வந்து மெயினுங்க. ஸோ தாட்ஸ நம்புங்க. பெருசா ஆசைப்படுங்க. நம்பி எஃபோர்ட்ஸா போடுங்க. நம்பிக்கையான ஒரு இதோட அவுட்புட் வந்து வெற்றிங்க. ஸோ நாய் மாரி இருக்க போறீங்களா? மனுஷன் மாரி இருக்க போறீங்களா?